எங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சைக்கிள்ல வராரு. கவர்ல இருந்த ட்ரெஸ் பேண்ட் எல்லாம் எடுத்து எவன் பார்த்தா எனக்குன்ற மாதிரி நினைச்சுக்கின்னு பார்க்லயே நின்னு அதை சேஞ்ச் பண்றாரு. பொண்ணோட அப்பா கிட்ட ஒரு கலகலன்னு பேசுறது அவங்க வீட்டாளங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி வெளியே நின்னு பேசுறாங்க. எங்க ஒர்க் பண்றீங்க, உங்க லைஃப்லாம் எப்படி போகுது, இதுக்கு முன்னாடி எதனா லவ் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி சாதாரணமான கொஸ்டின்லாம் இவங்களுக்குள்ள அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவரும் சொல்றாரு. அந்த பொண்ணு ஓகே சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்மே ஜாதகம் பாக்குற ஆளுங்க. ஜாதகம் செட் ஆனதா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்ன்றதுனால இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் அவர் வாங்கிட்டு போயிறாரு. அப்படியே ஒரு சில வருஷம் ஆகுது. இவர் சென்சஸ் கணக்கெடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கும் போறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினை மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் செட் ஆகாததுனால இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற இடத்துல மேரேஜ் ஆயிட்டு இருக்கும். நான் பக்கத்துல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஹிந்தி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர்னு இவரும் கேக்குறாரு. நானு, என் ஹஸ்பண்ட், என் ரெண்டு பசங்க, என் பையன் கூட உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு சொல்றாங்க. அப்படியா, உங்க பையனோட பேர் என்னன்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. இவங்களும் அப்படியே தங்கிக்கிட்டே சந்தீப்னு சொல்றாங்க. ஏன் வெளியே நின்று இருக்கீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு டீயும் கொடுக்குறாங்க. நீங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கும் போது நான் உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாதனால நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரதே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்க பையன் சந்தீப் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லாவே படிப்பான்னு இவரும் சொல்றாரு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவரும் கிளம்புறாரு. சந்தீப் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என் மனைவி இறந்து போயிட்டா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. ஓ சாரி சந்தீப், உங்க பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. என் பொண்ணோட பேர் பாயல் இவரும் சொல்றாரு. பாயல், இதுக்கப்புறமாச்சும் நீங்க தயங்காம பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் இவங்க பிரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கிறதுனால இவங்களோட பசங்களுக்கும் இவங்களோட பேருங்க மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஜாதகம் செட் ஆகாம உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.